காமராஜருக்கு நாம் இடம் தர மறுத்தோமா? அதேபோல அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு இடம் தர மறுத்தோம்னு உளதை கூட்டி இருக்கிறார். சங்கை கூட்டணியில் சேர்ந்த காரணத்தால அவங்கள போலவே வாட்ஸ்அப் வதந்திகளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் மறைவுற்ற போது சொந்த மகனை போல உடனிருந்து இறுதி நிகழ்வுகளை செஞ்சவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காமராஜருடைய திருவுடலை தேனாம்பட்டை காங்கிரஸ் மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கலாம்னு சொன்னப்போ அவர் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவர் இல்லை, எல்லோருக்குமான தலைவர், முன்னாள் முதலமைச்சர் காரணத்தால ராஜாஜி மண்டபத்தில் தான் வைக்கணும்னு சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவரை கிண்டி காந்தி மண்டபத்தில் தகனம் செய்ய முடிவெடுத்து நள்ளிரவு மழையில நனைஞ்சபடி இடத்தை தேர்வு செஞ்சார். அவர் போன கார் லைட்டை போட்டு இரவு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்தை தலைவர் கலைஞர் தான் தேர்வு செஞ்சார். அது மட்டும் இல்ல, முப்படை வீரர்கள் தூக்கிட்டு வந்த பெருந்தலைவர் காமராஜருடைய உடலை வாங்கி பீரங்கி வண்டியில வச்சது யார் தெரியுமா? தலைவர் கலைஞரும் அன்றைய கர்நாடக முதலமைச்சர் தேவராஜ அரசு அவர்களும் தான். அதே திமுக அமைச்சராக இருந்த ராஜாராம் ஆகியோர் தான். தகன மேடைக்கு அருகே இந்திரா காந்தி அம்மையாரோடு கலைஞரும் இருந்தார். இதெல்லாம் வரலாறு. பழனிசாமி அவர்கள் சொன்ன பொய் உண்மைன்னா அந்த காலத்திலே இந்த பிரச்சனை சர்ச்சையாக இருக்கும் அல்லவா, பத்திரிகையில் செய்தியாக வந்திருக்கும். ஆனால் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. ஆனால் தமிழ்நாட்டு காங்கிரஸ் தலைவர்கள் எழுதின புத்தகங்களில் கலைஞரை பற்றி புகழ்ந்துதான் இந்த விஷயம் குறித்து எழுதியிருக்கிறார்கள். அதே போல ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த சில நாட்களிலேயே ராமாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் இல்லத்தில் ஜானகி எம்ஜிஆருடைய படத்தை திறந்து வச்சவர் தலைவர் கலைஞர். ஆர் வீரப்பன், ராமசாமி உடையார், வழக்கறிஞர் NC ராகவாச்சாரி ஆகியோரும் உடனிருந்த நிகழ்வு. சில காலம் மட்டுமே முதலமைச்சராக இருந்த ஜானகி எம்ஜிஆர் படத்தை அதிமுக தலைவர்களை கோட்டையில, முதலமைச்சர் பிரதமர் வரிசையா இருக்கும் பாருங்க, அந்த கோட்டையில கூட மாட்டல. ஆனா தலைவர் கலைஞர் தான் 1996ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த பிறகு கோட்டையில அவங்க படத்தை மாட்ட சொன்னார். அந்த அளவுக்கு மதிச்சார். ஆனால் முந்தா நாள் அடிச்ச காத்துல முதலமைச்சராகி மக்களால் தூக்கி எறியப்பட்ட பழனிசாமிக்கு இதெல்லாம் தெரியுமா? தப்பு பண்ணா வருத்தம் தெரிவிக்கிறதா நல்ல மனிதனுக்கு இலக்கணம். அதை விட்டுட்டு மேலும் மேலும் பொய்களை சொன்னால் பழனிசாமி இன்னும் அசிங்கப்பட்டு தான் போவார். ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை திரு கருணாநிதி அவர்களுக்கு நான் இடம் கொடுக்கலையாம். அதுல ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கிறார். ஸ்டாலின் அவர்களே, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் அனைத்து கட்சி தரப்பாலும் அனைத்து தரப்பிலும் பாராட்ட பெற்றவர் காமராஜர். கட்சி பாகுபாடு இல்லாம பாராட்டுறோம். அவருடைய காலத்தில் அவர் எந்த கட்சி சார்ந்தவர் என்பது முக்கியம் அல்ல, அவர் வாழ்ந்த காலம். அந்த காலகட்டத்தில் அவர் கிராமத்தில் இருந்து நகர வரை மக்களுக்கு செய்த சேவை இன்றைக்கு நிலைத்து இருக்குது. அப்படிப்பட்டவர் மறைந்தார். அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் மரியாதைக்குரிய அண்ணன் அதிமுகவில் நாடாளுமன்ற இருந்தார். அவர் திரு கருணாநிதியை சந்தித்து காமராஜர் அவர்களுக்கு கடற்கரையில், மெரினா கடற்கரையில் நல்லடக்கம் செய்வதற்கு SR பாலசுப்ரமணியம் அவர்கள் அவரை சந்திச்சு இடம் கேட்டார். அப்ப திரு கருணாநிதி அவர்கள் சொல்றாரு, முதலமைச்சராக பதவியில் இருந்து உயிர் நீத்தா அவர்களுக்கு மெரினா கடற்கரையில் இடம் உண்டு என்று தெரிவித்தார். பிறகு
திருமதி ஜானகி அம்மாள் அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி. அவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்து பிறகு அவர் இறந்தார். அதிமுக சார்பாக அவரை திரு கருணாநிதி முதலமைச்சர் காலத்திலே அவரை நாடி பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த இடத்திற்கு அருகில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களை அடக்கம் செய்வதற்கு நீங்கள் அனுமதி வேண்டும் என்று கேட்டதற்கு திரு கருணாநிதி அவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டார். அதில் திருமதி ஜானகி அம்மாள் அவர்களுக்கு சொந்தமாக ராமாவரம் தோட்டத்திலே இடம் இருக்கின்றது, அங்கே அவங்க நல்லடக்கம் செய்யலாம், அவருக்கு இறுதி மரியாதை காவல்துறை அளிக்கும் என்று குறிப்பிட்டார். அப்படி இருக்கின்ற பொழுது திரு கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதலமைச்சர், அவர் மற்ற தலைவர்கள் முதலமைச்சர் இருந்து முன்னாள் முதலமைச்சர் இருந்து இருந்த பொழுது என்ன திரு கருணாநிதி சொன்னாரோ அதுதானே பொருந்தும், அதான பொருந்தும். இவருக்கு ஒரு நியாயம் மற்றவருக்கு நியாயமா? திரு கருணாநிதி அவர்கள் என்ன கடைபிடித்தாரோ அதைத்தான் நான் செயல்படுத்தினேன். திரு கருணாநிதி முதலமைச்சராக இருக்கல, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆகவே அவர் முதலமைச்சர் இருக்கிற காலத்தில் என்ன முடிவு செய்தாரோ அந்த முடிவை நான் முதலமைச்சர் இருந்து அதை தொடர்ந்து. ஆனாலும் அவர் முன்னாள் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் இந்தியில் 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு எதிராக 2 ஏக்கர் நிலம் கொடுத்தோம். 2 ஏக்கர் நிலம் 200 கோடி போறோம். அந்த நிலத்தில் நல்லடக்கம் செய்து கொடுத்தோம். அதுக்கு முந்தி மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்த அந்த பகுதியிலேயே ஒரு இடத்தை தேர்வு செய்து அங்கே அம்மாவை நல்லடக்கம் செஞ்சோம். அதை எடுத்து சில பேர் வழக்கு போட்டாங்க. அது குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லையா? ஐயா சொல்றது குற்றச்சாட்டுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? அது உண்மை. வேணா அங்க காந்தி மண்டபத்தில் இடம் தரேன்னு சொன்னாப்புல. இப்ப காமராஜ் பேரை நான் வந்து என்ன சொல்லுவேன்? நான் வந்து என்ன செய்வேன்னு நினைக்கிறேன்? என் தாத்தனுக்கு இல்லாத கல்லறைக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இருக்குன்னு பேத்த எடுப்பேன். தம்பி நான் உண்மையில உடைச்சு எடுப்பேன் தம்பி. நான் ஒரு ஏரியா என் மக்களை ஆக்கிரமிச்சிட்டான், குளத்தை ஆக்கிரமிச்சிட்டான், இது அரசு புறம்பக்கட இதை ஆக்கிரமிச்சிட்டான். நீ இடிக்கிறியா இல்லையா? இடிக்கிறியா இல்லையா? 8 ஏக்கரை ஆக்கிரமிச்சு கடற்கரையை கல்லறை கட்டியிருக்கல, அதை ஆக்கிரமிப்பா இல்லையா? இதை இடிக்கிற அனுமதிக்கிற சட்டம் அதை இடிக்கணுமா இல்லையா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. கடற்கரை கடற்கரை தான், எவனுக்கும் கல்லறை இல்லை. கடற்கரையில் 8 ஏக்கர்ல 200-300 கோடிக்கு சமாதி கட்டி படுக்கிற அளவுக்கு நீங்க ஒன்றும் சாதிக்கலையே. என்ன என் நாட்டு விடுதலைக்கு தூக்குல தங்கிட்ட என் பாட்டன் தீரன் சின்னமலை மருதுபாண்டி, இல்ல போராடி செத்துட்ட நீ பூலித்தேவனும் வாவுசியும் இல்ல அலைமுத்துக்கோனும் சுந்தரலிங்கமும், என்ன நீ என்ன பண்ணிட்ட? யார் நீ? முதல்ல இந்த நாட்டை நாசமாக்குன மொத்த கூட்டமா எங்கேயும் படுத்து கிடக்குற? இல்ல காமராஜர் மாதிரி 9 ஆண்டு ஜெய் சிறையில் இருந்தியா? இல்ல என் தாத்த முத்துராமலிங்கத்தை மாதிரி இருந்தியா சிறையில? இல்ல என் பாட்டை மாதிரி செக் இழுத்தியா? பிறப்புல கோட்டீஸ்வரன் என் பாட்டேன். அப்பேன் வழக்கறிஞர், தாத்தன் வழக்கறிஞர், அவன் வழக்கறிஞர். சட்டம் படித்தவன் வெள்ளக்காரன். கூண்டுக்கு முன்னாடி குற்றவாளி அணின என் மண்ணின் விடுதலைக்கு. மாடு இழுக்க பயப்படும், திணறும். அந்த செக்கை இழுத்தான் இந்த மண்ணின் விடுதலைக்கு. அவனுக்கு இல்லாத மரியாதை உனக்கு என்ன? எதுக்கு அங்கே படுத்திருக்க? காந்தி படுத்திருக்கார, நேரு. இந்த நாட்டில் எத்தனை மாநில முதலமைச்சர்கள் யாராவது கடற்கரையில் கல்லறை இருக்கா? சொல்லுங்க. எதுக்கு போய் எங்கேயும் படுத்திருக்க? படுத்தணும் காட்சி பொருள் மாதிரி 200 கோடி 300 கோடி. அது ஐயா எடப்பாடி சொல்றது குற்றச்சாட்டு அல்ல, உண்மை. கடந்த கால உண்மை, அது வரலாற்று உண்மை. அதை சொல்றாரு. அது குற்றச்சாட்டுன்னா ஏதோ இல்லாத ஒன்று அப்படி வம்படியா சொல்றதுக்கு பிறகு குற்றம் சாட்டுகிறார் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு அர்த்தம். அது உண்மை. அதை போய் எப்படி குற்றச்சாட்டுன்னு சொல்லுவீங்க? அப்படியா? அவர் எதை மறுக்கல? எதை மறுக்கல சொல்லுங்க? எதை மறுக்கல? அப்ப எதனால அங்க அடக்கம் செய்யல? உலகத்துக்கே தெரியும். இப்ப மறுக்காம என்ன சொல்ற? ஆமா எங்க அப்பா தான் அடக்கம் பண்ணல அப்படி சொல்லுவாரா? அந்த நேர்மை இருக்கா? என் ஆட்சியில் இவ்வளவு வன்புணர்வு கொலைகள் நடந்துருச்சு, ஆமா அப்படி சொல்லுவாரா? காவல் நிலையங்களை இவ்வளவு கஸ்டடி போலீஸ் மரணம் நடந்திருக்கு ஒத்துக்குவாரா?
ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் இவ்வளவு ஊழல் லஞ்சம் நடந்து ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் சாராயம் குடிச்சு இத்தனை லட்சம் பேர் செத்து தாலி எடுத்திருக்காங்க பெண்கள், ஒத்துக்குவாரா? என் ஆட்சியில் இவ்வளவு மலைகளை வெட்டி எடுத்திருக்கான், இவ்வளவு மண்ணெளி திருடிருக்கான், வழக்கொள்ள இவ்வளவு பேருக்கு, ஒத்துக்குவாரா? அப்புறம் இதை ஒத்துக்குவாருன்றீங்க? அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம், நாங்க என்ன நடந்ததுன்னு படிக்கிறோம்ல, எங்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு.